காதல் சிறுகதை. இரவின் ஆழ்ந்த அமைதியில் டிங்கென ஒலித்த வாட்ஸ்அப் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்தாள் நிலா. மொபைலை எடுத்து பார்த்தபொழுது 2 மெசேஜ்கள் பச்சை வட்டத்தில் ஒளிர்ந்தன. வாட்ஸ்அப் மீது விரலை அழுத்தினாள். அருண் தான் மெசேஜ் அனுப்பியிருந்தான். இவன் எதற்கு இந்த நேரத்தில் மெசேஜ் அனுப்புகிறான் என்று நினைத்தபடி மெசேஜை பார்த்தாள். ஹாய், தூங்கிட்டியா? நம்ம பேசலாமா என்று அனுப்பியிருந்தான். அவன் துபாயிலிருந்து பேசுகிறான். இங்கு இரவு 10:30 மணி என்றால் அங்கு இரவு 9 மணிதான். ஓகே என்று அனுப்பினாள். உடனே வாட்ஸ்அப் கால் வந்தது. ஹாய் நிலா, ஹவ் ஆர் யூ என்றான் அருண். எப்போதும் போலவே மயக்கும் குரலில் குட் என்றாள் மையமாக. மனதில் ஏதேதோ எண்ணங்கள் ஓடின. இவன் குரலை கேட்டாலே அப்படித்தான். 2 நாட்களுக்கு முன் நிலா அவனை அழைக்க வேண்டும் போல் இருந்தது. தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். அருண் முன்னாள் காதலன். அவனோடு பேசும் நேரங்கள் எப்பொழுதுமே கிளர்ச்சியுடன் இருந்தாலும் அதில் எந்த அர்த்தமும் இல்லை. காரணம், இன்று நிலா வேறொருவரின் மனைவி, 5 வயது குழந்தையின் தாய். இருவரும் ஒருவரை ஒருவர் ஏமாற்றவில்லை. இவர்களின் சந்தர்ப்பங்களும் ஜாதியும் தான் இவர்களின் காதலை கட்டுப்படுத்தின. கல்யாணம் என்ற பேச்சு எழுந்ததும் இருவர் வீட்டிலும் பலத்த எதிர்ப்பு. அருணின் அம்மா தற்கொலை செய்து கொள்வேன் என்றார். நிலாவின் பெற்றோரோ அவளை வேறு ஒரு ஊருக்கு கூப்பிட்டு சென்றனர். நண்பர்களாக இருப்போம் என கூறி முடிவு எடுத்து பிரிந்து விட்டார்கள். நிலாவின் திருமணம் அடுத்த ஆண்டே நடந்தது. அருணோ வேலை வாங்கி கொண்டு துபாய் சென்று விட்டான். இது குறித்து ஒரு நாள் நிலா, நான் தான் உனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, இன்னும் ஏன் கல்யாணத்தை தள்ளி போடுற என்று கேட்டாள். அவளோ, உன் வீட்டில் எப்படி சும்மா இருக்காங்க என சிரித்தபடி கேட்டாலும், என்ன இருந்தாலும் நான் ஆம்பளை, அதுவும் வெளிநாட்டுல இருக்கிறேன், என்னை இழுத்துட்டு போய் தாலி கட்ட வைக்க முடியாதுல்ல, அதனால தானே என்றான். ஒருவேளை நீ இன்னும் என் ஞாபகத்தில் இருக்கிறாயோ என்றாள். அவன் பதிலை தெரிந்து கொள்ளும் ஆவலுடன். தெரியலை, எப்போதாவது உன் நினைவு வரும், கொஞ்சம் வருத்தமாத்தான் இருக்கும், ஆனால் நீ சந்தோஷமா இருக்கிறதுனால நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். அவளும் அவள் நிலையில்தான் இருந்தாள். நிலாவுக்கு இது ஏமாற்றமாகவே இருந்தது. அவள் நினைவுகளை கலைக்கும் விதமாக, நிலா, நான் உனக்கு ஒரு செய்தி சொல்லணும், அதனாலதான் கால் பண்ணேன் என சொன்னான். அருண் திருமணம் செய்துக்க போகிறேன் என்றாள். அவன் குரலில் லேசான சிரிப்பும் மகிழ்ச்சியும் தெரிந்தது. நிலாவுக்கு அடிவயிற்றிலிருந்து சிறு பொறி கிளம்பி இதயத்தையும் தொண்டையும் அடைத்தது போல் இருந்தது. உடனே காலை கட் செய்து விட்டாள். ஒரு நொடிக்கு பின் மொபைல் மீண்டும் ஒலித்தது. நிலா எடுக்கவில்லை. 4-5 முறை அடித்து தானே நின்று விட்டது. அருண் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துட்டான் என்ற செய்தி அவளுக்கு சொல்ல இயலாத சோகத்தையும் பொறாமையையும் ஏற்படுத்தியது. தூக்கம் முற்றிலுமாக கலைந்து விட்டது. நல்ல வேளையாக அவள் கணவன் ஆபீஸ் டூர் போயிருந்தான். குழந்தை தூங்கிக் கொண்டு இருந்தாள். புரண்டு புரண்டு படுத்தாள் நிலா. எழுந்து பெட்ரூம் கதவை திறந்து பால்கனியில் வந்து நின்றாள். அவள் இருந்த பழைய மகாபலிபுரம் சாலையில் இருந்த கட்டடத்தின் 10வது மாடியிலிருந்து பார்த்த பொழுது மின் விளக்குகளின் ஒளியில் அமைதியாக ஒளிந்து கொண்டு இருந்தது சென்னை. பெண்களுக்கே உள்ள பொறாமை குணமோ, ஏன் இவ்வளவு கேவலமா நடந்து கொண்டேன் என நினைத்த நிலாவுக்கு வெட்கம் ஏற்பட்டது. நான் அவனை காதலித்ததும் இன்றும் அந்த காதலை அவன் மீது அக்கறை அல்லது அன்பு என்ற உணர்வில் காட்டுவது நிஜமானால் நான் அப்படி நடந்திருக்கவே கூடாது என்று எண்ணி அவள் திரும்ப உள்ளே சென்று அருணுக்கு மறுபடியும் போன் செய்தாள். 3 ரிங்குக்கு பின்னர் அருண் எடுத்தான். நீ போனை கட் செய்வேன்னு நினைச்சேன், அதே போல நீ செய்தாய் என்றான் லேசான கேலி குரலில். சாரி அருண், நீ என்னை வாழ்த்தணும் அல்லவா, இப்ப என்ன சாரி சொல்ற என்றான் சிரித்தபடியாக. இதுதான் அவன் குணம். எதையுமே மனதில் ஒழிக்க தெரியாது என்று எண்ணி, நான் சாரி கேட்டது நான் நடந்து கொண்ட விதத்திற்கு. இனிமேலும் நான் உன் மீது பொசசிவாக இருப்பது தப்பு. நாம் எல்லோருமே அவரவர் பாதையில் போய்கொண்டிருக்கிறோம். ஹேய், இட்ஸ் ஓகே, அடுத்த வாரம் நான் சென்னை வரேன். அவள் பெயர் தியா. அவளும் சென்னையில் தான் இருக்கிறாள். தனியார் நிறுவனத்தில் HR-ஆக வேலை செய்கிறாள் என்றான். அப்போ அவ துபாய் போகணும்னா வேலையை விட்டுட்டு இங்க வந்து வேற வேலை தேடிக்கொள்வதாக சொல்லியிருக்கா. கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? இல்ல கேள் என்றவன், நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும்.
இத்தனை நாளா கல்யாணம் வேணாம்னு தட்டி கழித்தவன் இப்போ எப்படி சம்மதிச்சனு தானே? அதேதான். எனக்கு தெளிவா சொல்ல தெரியல. இவளுடன் சேட் செய்தது, போட்டோவில் பார்த்தது ஒரு வகையில் எனக்கு திருப்தியாக இருந்தது. பார்க்க போனா நான் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே அவ என்னை காதலிப்பது போல் தோன்றியது என்றான் சிரித்தபடியாக. அப்போ உங்க 2 பேத்துக்கும் செம ரொமான்ஸ் தான் என்றாள் கிண்டலாக. அப்படித்தான் வச்சுக்கோயேன் என்றான். மீண்டும் மனதில் பொறாமை ஜிவ்வென்று கிளம்பி சோகமாக கீழே இறங்கியது. 10 நிமிட உரையாடலுக்கு பின் காலை கட் செய்தார்கள். அருணும் தியாவும் அடையாறில் இருந்த காஃபி டேயில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். இது அவர்களின் 2வது சந்திப்பு. வழக்கமான சில விளையாட்டுத்தனமான காதல் உரையாடலுக்கு பின் தியா, இப்ப நான் உன்னை ஒரு முக்கியமான நண்பரின் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக போறேன் என்றான் அருண். யார் அது? போனதும் தெரியும், வருவதான? நீங்க என்னை எங்க அழைச்சிட்டு போனாலும் உடன் வர தயாரா இருக்கேன் என்றாள் சிரித்தபடி. உடனே தன் மொபைல் நிலாவிடம் பேசினான். நாங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் என்று சொல்லி போனை வைத்து விட்டான். அடுத்த அரை மணியில் நிலாவின் வீட்டை அடைந்தார்கள். கதவை திறந்த நிலா முகமலர்ச்சியுடன் வரவேற்றாள். ஹாலில் சோபாவில் அமர்ந்திருந்த அவளது கணவன் எழுந்து வந்து அவர்களை கை குலுக்கி வரவேற்றான். வாழ்த்துக்கள் நிலா என்றாள் தியாவை பார்த்து. இன்னொரு சோஃபாவில் அமர்ந்திருந்த நிலாவின் 5 வயது குழந்தையிடம் சாக்லேட்டை நீட்டினான் அருண். அது தயக்கத்துடன் முகத்தை பார்க்க, வாங்கிக்கொள், தேங்க்ஸ் சொல்லு என்றாள். பரஸ்பர அறிமுகத்துக்கு பின் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். பின் எக்ஸ்கியூஸ் மீ என எழுந்து சமையலறைக்கு சென்றாள் நிலா. நான் உங்களுக்கு உதவலாமா என்று கேட்டபடி பின்னால் சென்றாள் தியா. அவளும் புன்னகையுடன் பார்த்து, ஸ்பெஷலா எதுவும் இல்லை, காஃபியும் பிஸ்கட்டும் தான் என்று கூறி காஃபியை கலந்தபடியே அருண் என்ன சொல்றான் என்று கேட்டாள் நிலா. ஒரு நொடியில் தயங்கி விசேஷமாக எதுவும் சொல்லல, ஏன் என்று கேட்டாள். நீங்க ரொம்ப லக்கி, அருண் ரொம்ப நல்ல பிள்ளை என்றாள் நிலா. தேங்க்யூ, அது எனக்கே புரிந்து விட்டது என்றாள். அப்படியா, உனக்கு ஒன்று தெரியுமா, ஒரு காலத்துல நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ் என்றாள் திகைப்பா. உன்னிடம் சொன்னானா என காஃபியை ஊற்றியபடி நிலா கேட்டாள். இல்லை, ஆனா உங்களை பார்த்த பின் அவர் என்னிடம் எதுவும் சொல்லாமல் இருந்ததால் எனக்கே புரிந்துவிட்டது. அப்படியா என்றாள் வியப்புடன். நீங்கள் இவ்வளவு அழகாக இருக்கிறீர்களே, அதுவே காட்டி கொடுத்து விட்டது என்றாள் தியா புன்னகையுடன். ஏன்னா நான் உங்களை காயப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க என்றாள். எல்லோரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். அருணும் தியாவும் கிளம்பினார்கள். இன்னொரு நாள் கல்யாண பத்திரிகையுடன் வரோம் என்று சொல்லிய போது நிலாவின் அருகில் சென்று அவளை அணைத்து மெல்லிய குரலில், நீங்களும் அதிர்ஷ்டசாலிதான் அருணின் நண்பராக இருப்பதற்கு என்றாள். தியாவை பார்த்து புன்னகித்தாள் நிலா. காரில் திரும்பும் பொழுது இருவருமே சிறிது நேரம் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. அருண் குரலை கனைத்து அப்புறம் என்றான் புன்னகையுடன். பதிலுக்கு புன்னகித்து, அப்புறம் நாளைக்கு நாம அண்ணா நகர் போறோம் என்றாள் தியா. அங்கே யாரை பார்க்கணும்? உங்க மனைவியின் நண்பனை என்றாள் புன்னகை மாறாமல். ஒரு நிமிடம் திகைத்த அருண் புன்முறுவலுடன் தியாவை பார்த்து சொன்னான், கட்டாயம் போலாமே என்றான். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.